வணக்கம். தாய் வீடு, மார்ச் 2026. சிறுகதை நந்தசேன. எழுதி வாசிப்பவர் செங்கதிரோன். அன்று மதியம் சாப்பாட்டை முடித்துக்கொண்டே கையோடு மட்டக்களப்பு செங்கலடியிலிருந்து வீட்டை விட்டு பயணம் வெளிக்கிட்ட முத்துசாமி செட்டியார் கொழும்பு புறக்கோட்டை பஸ் நிலையத்தை வந்தடைந்து அங்கிருந்து மாறி நீர்கொழும்புக்கு பஸ் எடுத்து யாயல பஸ் நிலையத்தை அடையும் போது இரவு 10 மணியாகி விட்டிருந்தது. செங்கலடியிலிருந்தே தனியார் வாகனம் ஒன்றை வாடகைக்கு அமர்த்தி கொண்டு நீர்கொழும்பு பயணத்தை மேற்கொள்ளும் அளவுக்கு செட்டியாரிடம் பணவசதி இருந்த போதிலும் அன்று இலங்கையில் நாடு முழுவதிலும் நிலவிய அசாதாரண சூழ்நிலை காரணமாகவும் அதனால் விளைந்த பாதுகாப்பு கெடுபிடிகள் காரணமாகவும் தான் தனியார் வாகனத்தை தவிர்த்து கொண்டு இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான அரசாங்க பொது போக்குவரத்தில் பயணிப்பதுதான் பாதுகாப்பானது என்பதால் செங்கலிலிருந்து புறப்பட்டு யாகல வரைக்கும் பஸ்ஸில் பயணத்தை மேற்கொண்டிருந்தார். அவருடைய துரதிஷ்டமை என்னவோ, புறக்கோட்டையிலிருந்து நீர்கொழும்புக்கு சென்று கொண்டிருந்த பஸ் வழியில் இயந்திர கோளாறு காரணமாக பிரேக் டவுன் ஆகி யாகலவுடன் பயணத்தை இடையில் நிறுத்தி கொண்டது. செட்டியார் யாகல பஸ் நிலையத்தை வந்தடைந்த நேரம் மழையும் சற்று தூறி விட்டிருந்தது. என்றாலும் கருமேகங்கள் இன்னும் கலையாது வானம் இருட்டி இருந்தது. பஸ் நிலையத்தின் அருகில் இருந்த கடைகள் யாவும் பூட்டியிருந்தன. பஸ் நிலையம் சன நடமாட்டமின்றி வெறிச்சோடி கிடந்தது. பஸ் நிலையத்தில் பழமையாக படுத்துறங்கும் கட்டாக்காளி மாடுகளும் தெருநாய்களும் கூட வேறெங்கோ ஒதுங்கி கொண்டன. பஸ் நிலையத்தில் செட்டியாரையும் ஏனைய பயணிகள் சிலரையும் அம்போ ஒன்று இறக்கிவிட்ட பஸ் யாகல பஸ் டிப்போவுக்கு போய்விட்டது. செட்டியாரோடு வந்திறங்கிய ஏனைய பயணிகள் எல்லோரும் ஆளுக்கொரு திசையில் சென்று மறைந்து விட்டிருந்தனர். செட்டியார் பஸ் நிலையத்தில் தனித்து விடப்பட்டிருந்தார். பஸ் நிலையத்தில் மயான அமைதி. யாகல சிங்கள ஊர். தமிழரான செட்டியாருக்கு பயம் மெல்ல மெல்ல தட்டத் தொடங்கிற்று. மடியில் கனம் வேறு. அதனால் வழிப்பயம் அவரை ஆட்கொண்டும் விட்டது. செங்கலடியில் நகை அடவு வியாபாரம் செய்பவர் அவர். செட்டியார் பரம்பரவே சேர்ந்தவர் அல்ல. ஆனால் அவரது பூர்வீகம் இந்தியா என்பதால் அவரை அங்கு செட்டியார் என்றே எல்லோரும் அழைத்தனர். நகை அடவு வைத்தவர்கள் மீள முடியாமல் அறுதியாகி போன நகைகளை நீர்கொழும்பில் உள்ள தனது வளமையான வாடிக்கையாளரான நகைக்கடை உரிமையாளர் ஒருவரிடம் அவற்றை விற்று பணம் பண்ணும் நோக்குடன் தான் அன்றைய பயணத்தை அவர் மேற்கொண்டிருந்தார். தனியார் வாகனம் ஒன்றை அங்கிருந்து வாடகைக்கு அமர்த்தி கொண்டு நீர்கொழும்புக்கு போவோமா என்று எண்ணமெழுந்த போதிலும் அதனை தவிர்த்து கொண்டார். முன்பின் தெரியாத தனியார் வாகனத்தில், அதுவும் அன்றிருந்த அசாதாரண சூழ்நிலையில் தமிழரான தான் தனியே இரவு நேரத்தில் மடியில் கனத்துடன் பயணிப்பது பாதுகாப்பானதல்ல என அவர் உள்மனம் உரைத்ததே அதற்கு காரணம். ஏதோ தாமதமானாலும் நீர்கொழும்புக்கு செல்லும் இலங்கை போக்குவரத்து சபை பஸ் ஏதாவது வரும் என்ற அதீத நம்பிக்கையில் பஸ் நிலையத்தில் நிர்மாணிக்கப்பட்டிருந்த கொங்கிரீட் இருக்கையில் அமர்ந்தார். நேரம் கழிந்து கொண்டிருந்தது. நேரமும் இப்போது 10:30 தாண்டியிருந்தது. தனியனாக அமர்ந்திருந்த செட்டியார் நிலை கொள்ளாது தவித்துக் கொண்டிருந்தார். பயத்தில் பசியும் எடுக்கவில்லை. எங்கோ ஒரு மூலையிலிருந்து தெருநாயொன்று விட்ட ஊளைச்சத்தம் அவரை மேலும் பீதுக்குள் தள்ளியது. இப்போது கைகால்கள் உதறல் எடுக்காத குறை. பயம் அவரை முற்றாக மூழ்கடித்திருந்தது. மழை பெய்து விட்டிருந்த குளிநேரத்திலும் கூட பயத்தில் முகம் வியர்க்கவும் தொடங்கிவிட்டது. வேட்டையும் மேற்சட்டையும் அணிந்திருந்த அவர் வேட்டி தொங்கலால் முகத்தை துடைத்து கொண்டார். என்ன செய்வதென்று தெரியாமல் தலையில் தாத்தி கொண்டு கண்களை மூடியபடி கடவுளை வேண்ட தொடங்கினார். வாய் அவரை அறியாமலே கடவுளே கடவுளே என முணுமுணுத்தது. ஆபத்து வரும்போது ஆண்டவனை நாடுவதுதானே மனித இயல்பு. சில நிமிடங்கள் கழிந்திருக்கும். திடீரென்று யாரோ ஒருவர் தனது தோளில் மெதுவாக தட்டி ஏதோ கதைத்தது போலிருக்க செட்டியார் பீதியில் உறைந்து போன நிலையில் தலையை நிமித்தினார். அவருக்கு முன்னால் ஒரு ஆளை கண்டதும் பயத்தில் செட்டியார் எழுந்து நின்றார். முன்னால் நின்றிருந்தவர் வாடிவண்ண உட்காருங்க என்று சிங்களத்திலும் தமிழிலும் கூறியபடி செட்டியாரின் இரு தோள்களிலும் தனது கைகளை வைத்து அவரை இருத்தினார். இதய துடிப்பு நின்று விடுமோ எனும்படியாக செட்டியாரின் இதயம் வேகமாக அடிக்கத் தொடங்கியது. முகத்தில் வியர்வை துளிகளும் மீண்டும் அரும்பத் தொடங்கின. உடம்பும் விலவெளத்து வியத்து கொட்டியது. நிலைமையை புரிந்து கொண்ட முன்னால் நின்றிருந்த ஆள் பயவண்டப்பா பயப்பட வேணாம் என்று மறுபடியும் சிங்களத்திலும் தமிழிலும் சொல்லியபடி செட்டியாரை தோளில் தடவி விட்டார். செட்டியார் தன்னை சுதாகரித்து கொண்டு தன் முன்னால் நிற்பவரை நன்றாக நிமிர்ந்து பார்த்தார். நல்ல உயரமான மனிதன். 60 வயதை தாண்டியிருப்பார். ஆனாலும் வாலிப்பான உடற்கட்டு.
கருப்பு நிற நீளக்காற்றட்டையும் வெளிர் நீல முழுக்கை சேட்டும் செப்பமாக அணிந்திருந்தார். முகத்தில் இந்தியாவின் முன்னாள் இராணுவ தளபதி ஜெனரல் மனக்சா வினதை போன்ற முறுக்கிய மீசை ஒரு கம்பீரத்தை அளித்தது. செட்டியாரை பார்த்து, நீங்க தமிழாளா என்று கேட்டார். செட்டியாரும் பயமின்றி நீங்காத நிலையில் அடித்தொண்டைக்குள் ஆம் என்று தலையாட்டினார். எங்க போக வந்தது என்றார் அந்த ஆள். நீர்கொழும்புக்கு என்று பதில் தந்தார் செட்டியார். மீகமுவுக்கு தானே, உங்களுக்கு நாட்டு நிலைமை தெரிகிற இல்லையா? இந்த நேரத்தில் இப்படியே தனியே நிற்கிறது ஆபத்து இல்லையா? சிங்கள ஊரில் தமிழால் வந்து இப்படி நின்றா ஆர்மி போலீஸ் வந்து பிடிச்சி போகிறது சந்தேகம் தானே? இல்லாட்டி கள்ளன் வந்து ஏதாவது பண்ணி இருக்கிறத பறிச்சு போகிறது. கொஞ்சம் யோசிச்சு நடக்க வேணும் தானே என்று அறிவுறுகிற தொடங்கிய அந்த ஆள், இப்ப மிச்சம் கதைக்க நேரம் இல்லை, மழையும் வருவாங்க போல இருக்கிறது, இங்க நீ தனியே நிற்கிறது ஆபத்து, என்னோட எங்கட வீட்டுக்கு இங்க வாரது, நம்மட வீட்டில் தங்கி நாளைக்கு காலம்புற மீகமுவுக்கு பஸ்ஸில் போகிறது, நாம வந்து பஸ்ஸில் உங்களை அனுப்பி வைக்கிறது, பயப்பட வானாம், சரிதானே என்று செட்டியாரின் பதிலை காத்திராமல் பேச்சை முடித்தார். செட்டியாருக்கு என்ன செய்வதென்றே தெரியவில்லை. முன்பின் தெரியாத ஒருவர் வீட்டுக்கு வரை சொல்கிறார். ஆபத்தான வேளையில் ஆண்டவனை வழி அனுப்பியது போல வந்து நிற்கிறார். மறுக்கவும் மனம் வரவில்லை. மறுத்துவிட்டு விடியும் வரை பஸ் நிலையத்தில் தனியே நிற்பதும் ஆபத்து. செட்டியார் பதிலேதும் கூறாமல் ஒரு கேள்விக்குறியோடு அந்த ஆளை நிமிர்ந்து நோக்கினார். செட்டியாரின் மனநிலையை புரிந்து கொண்டவராய், பயப்பட வேணாம், சிங்கள தமிழ் எல்லா ஆக்களும் மனுஷன்தானே, நாம உங்களுக்கு உதவி செய்யத்தான் வீட்டுக்கு கூப்பிடுறது. இப்ப நாம முன்னால மிச்சம் தமிழ் ஆக்களுக்கு உதவி செஞ்சிருக்கு. பஸ் இல்லாம இப்படி வந்து தட்டு கட்டி நிற்கிற தமிழ் ஆக்கள் மிச்சம் பேருக்கு வீட்டுக்கு கூட்டி போய் நாம் உதவி செஞ்சிருக்கு. அது புண்ணியம் தானே, நீங்க யோசிக்காம நம்மளோட இப்ப வீட்டுக்கு வாங்க என்று அன்பான குரலில் அவர் மீண்ட கேட்டதும் செட்டியாருக்கு பயம் சற்று நீங்கி நம்பிக்கை துளிர்விட்டது. சரியென்று தலையாட்டி விட்டு பயணப்பையை காவிக்கொண்டு அந்த ஆள் முன்னே செல்ல, அவர் அவ்வப்போது கேட்ட கேள்விகளுக்கு மட்டும் மறுமொழி சொல்லியபடி காலையிலே நடப்பயிற்சி செய்யும் எஜமானின் பின்னே செல்லும் வளர்ப்பு நாயைப் போல அவரை பின்தொடர்ந்தார் செட்டியார். 10 நிமிட நேர நடையில் ஒரு வீட்டை அடைந்தார்கள். வீட்டின் கதவை திறந்து விட்ட அந்த ஆள் செட்டியாரை உள்ளே போகும்படி கையை காட்டினார். உள்ளே நுழைந்த செட்டியார் தனது பார்வையை பரவலாக பதிய விட்டார். விசாலமான மண்டபம், பல அறைகள் கொண்ட வசதியான கல்வீடு. வீட்டுக்காரர் மெனுக்கே என்று குரல் கொடுத்ததும் குசினி பக்கம் இருந்து வந்த 50 வயதை தாண்டிய பெண்ணொருத்தி செட்டியாரை பார்த்து மலர்ந்த முகத்துடன் கைகூப்பி வணக்கம் செலுத்தி வரவேற்றார். செட்டியாரும் பதிலுக்கு கைகூப்பினார். வீட்டுக்காரர் செட்டியாரிடம், இதுதான் நம்ம நோனா என்றார். அவர் சிரித்து கொண்டு மீண்டும் குசினி பக்கம் சென்று விட்டார். செட்டியாருக்கு ஒரு பக்கம் சந்தோஷமாகவும் இருந்தது, இன்னொரு பக்கம் முன்பின் தெரியாத முகங்கள் என்பதில் சற்று சங்கடமாகவும் இருந்தது. மண்டபத்தின் சுவரில் பல படங்கள் தொங்கவிடப்பட்டிருந்தன. அதில் ஒன்றில் பதக்கங்கள் பதிக்கப்பெற்ற இராணுவ சீரையுடனும் தொப்பியுடனும் வீட்டுக்காரர் கம்பீரமாக நின்றிருந்தார். இன்னொரு படத்தில் வீட்டுக்காரர் மனைவியும் கல்யாண கோலத்தில் காட்சியளித்தனர். வேறொரு படத்தில் இராணுவ சீருடையில் இடுப்புக்கு மேலே அரவாசி படமாக இளைஞன் ஒருவன். முயற்சாயல் வீட்டுக்காரரைப் போல அவரது மகனாக இருக்க வேண்டும் என்று செட்டியார் நினைத்து கொண்டார். சுவரில் இன்னொரு இடத்தில் வாக்குச்சீட்டில் புல்லடி போட்டது போல 2 வாள்கள் ஒன்றின் மேல் ஒன்று குறுக்காக மாட்டப்பட்டிருந்தன. யாழ்ப்பாணத்தில் விடுதலை புலிகளுக்கும் இலங்கை பாதுகாப்பு படைகளுக்கும் இடையே நடைபெறும் யுத்தத்தில் மரணமடையும் இராணுவ வீரர்களின் உயிரற்ற உடலங்கள் தென்னிலங்கை சிங்கள கிராமங்களுக்கு நாளாந்தம் வந்து கொண்டிருக்கும் ஓர் அசாதாரண சூழலில் ஒரு சிங்கள இராணுவ குடும்பத்தின் வீட்டில் சரணடைந்துள்ளதை நினைக்க செட்டியாருக்கு மனம் பதட்டமடையவே செய்தது. செட்டியாரின் பதட்டத்தை முகக்குறிப்பால் புரிந்து கொண்ட வீட்டுக்காரர், இது நம்ம ஊடு, பயப்பட ஒன்றுமில்லை, நாம ஆமையில் வேலை செய்து கப்டன் ஆகி பென்ஷனுக்கு போனது, எங்களுக்கு ஒன்று புத்தாதான் என்றவர் படம் ஒன்றை காட்டி, இவர் தான் எங்கட மவன் நந்தசேன, யாப்பனையில் ஆனரவு கேம்பில் வேலை செய்கிறது, அங்கே சண்டை நடந்ததானே, அந்த கதை நாம புறவு சொல்றது என்றவர் செட்டியாரிடம் முன்னரையை திறந்து காட்டி, இந்த காம்பரையில் நீங்கள் இரவைக்கு தங்குகிறது என்று விட்டு செட்டியாரை குசினிக்கு அருகில் கூட்டி போய் ஓரிடத்தை காட்டி, இதுதான் பாத்ரூம், மட்டக்கிளப்பில் இருந்து பிரயாணம் பண்ணின களைப்பு இருக்கும், நல்லா குளிச்சு உடுப்பு மாற்றி வாருங்க, நாமளும் குளிச்சு வாருது என்று கூறிவிட்டு வேறொரு அறைக்குள் நுழைந்தார். ஓய்வு பெற்ற இராணுவ அதிகாரியான வீட்டுக்காரரின் கட்டளைகளை நிறைவேற்றுவதை தவிர அச்சமயம் செட்டியாருக்கு வேறொன்றுக்கும் கைகால்கள் ஓடவும் இல்லை, கவனமும் செல்லவில்லை. வீட்டுக்காரர் ஆனையரவு சண்டையை பற்றி குறிப்பிட்டதுதான் செட்டியாருக்கு அச்சத்தை கூட்டிவிட்டது. செட்டியார் குளித்து விட்டு வந்து உடைமாற்றி அறைக்குள்ளே இருந்த கட்டிலில் அமர்ந்தார். உடலில் அசதி நீங்கினாலும் உள்ளத்தில் அச்சம் நீங்கவில்லை. சில நிமிடங்கள் கழிந்திருக்கும். வீட்டுக்காரர் வந்து சாத்தியிருந்த அறக்கதவில் டொக் டொக் என்று தட்டினார். செட்டியார் எழுந்து கதவை திறந்ததும் வீட்டுக்காரர் புன்னகைத்து கொண்டே,
மண்டபத்தில் வந்து அமரும்படி அங்கு போடப்பட்டிருந்த பிரம்பு நாற்காலி ஒன்றை காட்டினார். நாற்காலியின் முன்னே வைக்கப்பட்டிருந்த ஸ்டூலில் வெளிநாட்டு உயர் வகை மதுப்போத்தல் ஒன்றும் 2 வெட்டு கிளாஸ்களும் பிளேன் சோடா போத்தல் ஒன்றும் 2 டிஸ்களில் அவித்த முட்டைகளும் பொரித்த கோழி இறைச்சியும் வைக்கப்பட்டிருந்தன. எதிரே மறுபக்கத்தில் இன்னொரு பிரம்பு நாற்காலி போடப்பட்டிருந்தது. இக்காட்சியை கண்டதும் செட்டியாரிடம் அடுத்தது என்ன நடக்கப் போகிறது என்ற அச்சமும் அங்கலாய்ப்பும் தலைதூக்கின. ஆயினும் தனக்கு இடப்பட்ட கட்டளைப்படி கதிரையில் போய் அமர்ந்தார். எதிரே போடப்பட்டிருந்த நாற்காலியில் வந்த வீட்டுக்காரர் செட்டியாரிடம் சூழில் வைக்கப்பட்டிருந்த மதுப்புட்டியை காட்டி, இது நீங்க பாவிக்கிறதானே என்றார். செட்டியாரன் தன்னை சுதாரித்து கொண்டு, இருந்து போட்டு எப்போவாது கொஞ்சம் எடுக்கிறனான் என்றார். நாமளும் அப்படித்தான், ஒவ்வொரு நாளும் இல்லை, உங்களை மாதிரி கூட்டாளி யாரும் வந்தா கொஞ்சம் எடுக்கிறது என்று கூறி மதுப்போத்தலையும் சோடா போத்தலையும் அவற்றின் மூடிகளை திறந்து தன்னுடைய கிளாஸில் அரைவாசிக்கு மதுவையும் மீதிக்கு சோடாவையும் விட்டு நிரப்பியபின் மதுப்போத்தலையும் சோடா போத்தலையும் செட்டியாரிடம் இந்தாங்கு என்று நீட்டினார். செட்டியாருக்கும் அந்த நேரத்தில் அது வேண்டும் போல்தான் இருந்தது. மனதை சற்று ஆசுவாசப்படுத்தி கொண்டு மறக்க முடியாமல் வாங்கி தனது கிளாஸையும் வீட்டுக்காரர் போல் நிரப்பினார். வீட்டுக்காரர் தனது கிளாஸை உயர்த்தி சியர்ஸ் சொல்ல இருவரது கிளாஸ்களும் ஒன்று இலேசாக மோதி ட்ரிங் கண்டு ஒலி எழுப்பின. இருவரும் கண்களை மூடிக்கொண்டு முதலாவது ட்ரிங்கை ஒரே மிடத்தில் உள்ளே செலுத்தினார்கள். வீட்டுக்காரர் டிஸ்களை ஒன்று மாறி ஒன்றாய் நீட்ட அவித்த முட்டையையும் பொரித்த கோழி இறைச்சியையும் செட்டியார் சுவைத்தார். இப்போது இருவரும் நெடுநாளைய நண்பர்களைப் போல அந்நியோனமாகி போனது போல இருந்தது. இரண்டாவது ட்ரிங்கையும் ஊட்டி மெல்ல மெல்ல இருவரும் உமிஞ்ச ஆரம்பித்த போது வீட்டுக்காரர் செட்டியாரை பார்த்து, நாமே இப்போ நம்மட புத்தாட கதை சொல்றது என்று கதையை ஆரம்பித்தார். செட்டியாரை மீண்டும் ஆரம்பத்தில் இருந்தது போன்ற அச்சுணர்வு ஆட்கொண்டாலும் சமாளித்து கொண்டார். உள்ளே போன மதுத்துளிகளும் சற்று உற்சாகத்தை வரவழைத்திருந்தது. வீட்டுக்காரர் ட்ரிங்கை உமிஞ்சியபடியே கதையை ஆரம்பித்தார். ஆனையரவில் 2 கால் புலிக்கும் கொட்டியாவுக்கும் ஆமைக்கும் சண்டை நடந்ததானே, அதில் நம்மட புத்தாம் அவன் நந்தசேனமும் சண்டை போட்டது என்று கதையை தொடங்க செட்டியாருக்கு உற்சாகமெல்லாம் மூடி ஒளிந்து உதறல் எடுக்க ஆரம்பித்தது. காட்டிக்கொள்ளாமல் கதைக்கு கவனமாக காது கடுப்பது போல பாவனை பண்ணினார். நாம சொல்ற கதை கேட்டு பயப்பட வேணாம் என்ற பீடிகையுடன் வீட்டுக்காரர் கதையை தொடர்ந்தார். செட்டியாரம் ஏற நினைந்தால் கூதல் என்ன குளிரன் என்ற மனோநிலையில் நடப்பது நடக்கட்டும் என்று அசட்டு தைரியத்தை வளவழைத்துக் கொண்டு 2வது ட்ரிங்கை காலி செய்துவிட்டு 3வது ட்ரிங்கை கிளாஸில் நிரப்பிக்கொண்டார். செட்டியாரை தொடர்ந்து வீட்டுக்காரருடன் தனது 2வது ட்ரிங்கை முடித்துவிட்டு 3வது ட்ரிங்குக்கு தாவினார். சண்டையில் நம்மட புத்தா நந்தசேன செத்து போனது என்று வீட்டுக்காரர் கதையை தொடர செட்டியாருக்கு மண்டையிலே யாரோ ஓங்கி அடித்தது போல் இருந்தது. இவரோடு வராமல் பஸ் நிலையத்திலேயே நின்றிருக்கலாம் போல என்றினார். இந்த வீட்டிலேயே என் கதை முடிந்தால் முடியட்டும், கடவுள் விட்ட வழி அதுதான் என்றால் என்ன செய்வது என தைரியத்தை செயற்கையாக வரவழைத்து கொண்டு படக்கென்று 3வது ட்ரிங்கை காலி செய்தார். இனி எந்த கதையும் கேட்க அவர் தன்னை தயார்படுத்தி கொண்டார். மதுவும் தனது வேலையை முடுக்கிவிட உடம்பும் மனமும் முறுக்கேறியது. வீட்டுக்காரர் கதையை தொடர்ந்தார். செத்துப்போன நம்மட புத்த நந்தசேனோட உடம்பை ஒரு பொட்டியில போட்டு மூடி சீல் பண்ணி திறக்க வேணாம் என்று சொல்லி பொட்டியை எங்கட வீட்டுக்கு ஆமைய வாகனத்தில் அனுப்பி வச்சது. நாங்கள் எல்லாம் கத்தி குளறி சொந்தக்காரங்கெல்லாம் வந்து செத்த வீடு செஞ்சு முடிஞ்சது என்று கூறி நிறுத்திய வீட்டுக்காரர் செட்டியாரிடம், கதை இன்னும் முடியலை, பயப்பட வேணாம், இன்னுத்தான் கிளைமேக்ஸ் இருக்கிறது என்று கூறியபடியே செட்டியாருக்கு சமதையாக 3வது ரிங்கை காலி செய்தார். நம்மட புத்தாட செத்த வீடு முடிஞ்சு 2 நாளையால இப்படித்தான் ஒரு இரவு நேரம் செத்து போன நம்மட புத்தா நந்தசேன வீட்டுக்கு வாரது என்று சொல்லி சிரித்தார் வீட்டுக்காரர். செட்டியாருக்கு என்ன சொல்கிறார் இவர் என்றே விளங்கவில்லை. நெற்றியை உயர்த்தி வீட்டுக்காரர் வியப்போடு நோக்கினார். அது என்ன நடந்ததுன்னா, சண்டையில் குண்டு படிச்சு மிச்சம் ஆமி செத்து போறதானே, அப்படி செத்த ஆக்கள்ல ஆர் செத்து போக இல்லை என்ற கணக்கு தெரியாது. நம்மட புத்தாவும் செத்து போனது என்று நினைச்சு செத்த ஆக்கள்ல ஒருத்தர் வெடிச்சு போனதால இன்னொரு ஆள்ற கால் வேறு ஆள்ற கை இப்படி பொறுக்கி எல்லாத்தையும் சேர்த்து எடுத்து கொளுத்தின் பையில போட்டு அடையாளம் தெரியாது தானே பொட்டியில வச்சு மூடி சீல் பண்ணி திறக்க வேணாம் என்று சொல்லி நந்தசேனை என்று வீட்டுக்கு அடைப்பி வச்சது. சண்டையில நந்தசேனை செத்து போக இல்லை, அவன் சண்டையில் தப்பி ஓடி எப்படியோ 2-3 நாளையில் களைச்சி விழுந்து எங்களோட வீட்டை வந்து சேர்ந்தது என்று கதையை முடித்து சிரித்தார் வீட்டுக்காரர். செட்டியாருக்கும் தன்னை அறியாமல் சிரிப்பு வந்தது. சிரிக்க வேணாம், பொய் சொல்ல இல்லை, உண்மை, நாம சொன்னது நடந்ததுதான் என்று வீட்டுக்காரர் செட்டியாரை பார்த்து, இன்னும் 3 ட்ரிங் எடுத்து சாப்பிடுவோம், சாப்பிட்டு நல்லா நித்திரக்கொள்ளுங்க, காலம நேரத்துக்கு மிக பஸ் எடுக்க வேணும் தானே என்றார். செட்டியார் போதும் என்று சையை காட்டினார். வீட்டுக்காரர் தன்னுடைய கிளாஸில் மதுவையும் சோடாவையும் அரைவாசிக்கு நிரப்பி கால்வாசியை அவர் அறிந்துவிட்டு மீதியை செட்டியாரிடம் இது லவ் சிப் எடுங்க என்று நீட்டினார். செட்டியாருக்கு இப்போது பயமும் தெளிந்து மனமும் தெளிந்தது.
நீட்டிய கிளாஸில் மீதி இருந்ததை உற்சாகம் மேலிட ஒரே முடக்கில் உள்ளே ஊற்றினார். லவ்சிப் பரிமாற்றம் முடிந்த கையோடு இருவரும் சாப்பிட வென்று எழுந்தனர்.